ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு உண்மையுள்ளவனுக்கு கொடுக்கப்படுகிறதான பரிசு. நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு உண்மை உள்ளவனுக்கு கொடுக்கப்படுகிற பரிசு. எடுத்து வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொஞ்சத்திலே ஒரு நிமிஷம். வாசிங்க. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். சுபம் செய்வோம். மகிமை உள்ள தேவனே, நாங்கள் நன்றியோடு சோத்திருக்கிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயம் பலன் அடையத்தக்கதாகவும் எங்களுக்கு வாழ்க்கையிலே பிரயோஜனம் உள்ளதாகவும் காணப்பட நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் நிமித்தமாய் எங்களுடைய வழிகள் செவ்வையாக்கப்படும்படியாய் நீர் எங்களோடு இடைப்படுவீராக ஆண்டவரே. கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிங்க. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் இங்கே சொல்லுகிற விதமாய் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேல் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் என்று வசனம் இங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது. அப்போ நாம் எப்படி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இங்கு வசனம் சொல்லுகிறது. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்துக்கு அதிபதி ஆக்கப்படுகிறான் என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. இதை குறித்து நாம் தியானிப்போமானால், உலகபூர்வமாய் நாம் தியானிப்போமானால், இன்றைக்கு அநேக சொல்லப்படுகிறதான காரியம், இந்த உலகத்தின் நிமித்தமாய் நாம் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவோமானால், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் அநேகத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவாரு, அதிபதி ஆக்குவார் என்று இன்னைக்கு அநேக உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் கொஞ்சத்துக்கு உண்மையாய் இருப்போமானால் அநேக ஆசீர்வாதங்களுக்கு நாம் அதிபதியாக்கப்பட முடியும். இல்லை என்று நான் சொல்லவில்லை, மறுக்கவும் இல்லை. எப்படி இந்த உலக காரியங்களுக்கு, இந்த உலகத்திலே செயல்படுகிறதான வேலைகளுக்கு, இந்த உலகத்தில் காணப்படுகிறதான கிரியைகளுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் நம்முடைய செல்வங்கள் பெருகப்பட்டு நாம் அநேகத்துக்கு அதிபதிகளாய் மாற்றப்படுகிறோமோ,
எப்படி இந்த உலகத்துக்குரியதான காரியங்களில் நாம் உண்மையுள்ளவர்களாய் செயல்பட்டால் அநேக ஆசீர்வாதங்களின் நிமித்தமாய் உலகத்தில் செல்வந்தர்களாய் நாம் மாற்றப்படுகிறோமோ, அதே போல ஆவிக்குரிய காரியங்களிலேயும் நாம் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுமேயானால் அநேகத்தின் மேல் நம்மை அதிபதியாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு அநேகர் போதிப்பது எப்படி போதித்துக் கொண்டிருக்கிறார்கள்? உலகத்தின் காரியங்களில் நாம் கொஞ்சத்துக்கு உண்மையுள்ளவனாக்கப்பட்டுவோம் என்றால் அநேகத்தின் மேல் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று இதோட நிப்பாட்டிக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நான் அவர்களை குறை சொல்லவில்லை. இது உலகத்துக்குரியதான காரியங்களை அவர்கள் போதிக்கிறார்கள். இந்த உலகத்துக்குரியதான காரியங்களை மாத்திரம் போதித்து விட்டு அதோட என்ன பண்றாங்க? நிறுத்தி கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்வதற்கு உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும் என்கிறதான மனநிலைக்கு அவர்கள் வந்ததின் நிமித்தமாக உலக ஆசீர்வாதங்களோடு நிறுத்தி கொள்ளுகிறவர்கள் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்மையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிறதான காரியத்தை நாம் உலகத்துக்குரியதான காரியத்தை கடந்து ஆவிக்குரிய ரீதியிலே இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். ஆவிக்குரிய ரீதியிலே இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவன் ஆக்குகிறேன். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவன் ஆக்குகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எடுத்து வாசியுங்கள். மத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 25:21. ஏனெனில் உண்டானது முதல் மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்குவேன் என்று சொல்லுகிறார். இங்கே எஜமான் என்று குறிப்பிடப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இங்கே எஜமான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இது உலகத்துக்குரிய காரியங்கள் அல்ல. ஆவிக்குரிய ரீதியிலே நாம் நிதானித்து அறிவோம் என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான எஜமான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கு சொல்லிருக்கிறது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எஜமானாகிய இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறதான காரியம் என்ன? நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய், உன்னை என்ன செய்வேன்? அநேகத்தின் மேல் அதிபதி ஆக்குவேன் என்கிறார். எந்த காரியத்தில் நாம் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்? எந்த காரியத்தில் நம்மை உண்மையுள்ளவனாய் இருக்கிறோம் என்பதை அவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்படுவோம் என்றால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மோசேவை பார்த்து, என் ஆலயத்தில்
எங்கும் உண்மையுள்ளவன் என்று மோசேயை பார்த்து சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, மோசே தேவன் சொன்னதான ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து அதன்படி செய்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். எப்படி மோசே தேவன் சொல்லுகிறதான எல்லா காரியங்களையும் மிகவும் நேர்த்தியாக அவர் எதிர்பார்க்கிறபடி எல்லாவற்றையும் செய்து முடித்து தேவனிடத்திலே நீ எங்கும் உண்மையுள்ளவன் என்று பெயரை பெற்றுக் கொண்டானோ, அதே போல இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் இயேசுவினிடத்திலே நீ கொஞ்சத்தின் உண்மையுள்ளவனாய் காணப்படுகிறாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிபதியாக்குகிறேன் என்று நாம் பெயர் வாங்க முடியும் என்று நம்மை நாமே நிதானித்து அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் இயேசுவினிடத்திலே தன் எஜமானிடத்திலே நீ என்னிடத்திலே உண்மையுள்ளவனாய் காணப்பட்டாய் என்று அவரிடத்திலே நாம் அதிகாரப்பூர்வமான அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்றைக்காவது நாம் யோசித்தது உண்டா? நம்முடைய யோசனைகள் எல்லாம் எப்படிப்பட்ட காரியமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? இந்த உலகத்துக்குரியதான காரியங்களிலேயே நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஓடி 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 உழைப்பதின் நிமித்தமாக உலகபூர்வமான தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் தனக்கு மேலாய் காணப்படுகிறதான தன் எஜமானுக்கு உண்மையுள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர, இந்த உலகத்தை சிருஷ்டித்ததான நம்முடைய எஜமானுக்கு சிருஷ்டிக்கப்பட்டதான நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா என்றால் அங்கு கேள்விக்குறி மாத்திரம்தான் நம்மிடத்தில் வைக்கப்படுகிறது. ஏனென்றால் உலகத்தின் எஜமானுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் பணியாற்றுகிறோமே தவிர, உலகத்தின் காரியங்களில் உலகத்தினுடைய எஜமான் கொடுக்கப்படுகிறதான வேலைகளை எல்லாவற்றையும் நிறைவாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடித்து அவரிடத்தில் நல்பெயரை வாங்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோமே தவிர, இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதான நம்முடைய எஜமானிடத்திலே நாம் நற்பெயரை வாங்க ஆவலோடு காத்திருக்கிறோமா என்றால் கேள்விக்குறியாகத்தான் நமக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் உலகத்தின் ஆசைகளின் நிமித்தமாய் ஈர்க்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறபடியினாலே, உலகத்தின் மேன்மைகளின் நிமித்தமாய் நாம் அடிமையாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே, உலகத்தின் எஜமானுக்கு கீழ்ப்படிந்து நாம் பணியாற்றினோம் என்றால் உலகத்தின் நிமித்தமாய் கிடக்கப்படுகிறதான பொருளாதாரத்திலே அந்த பணத்தின் நிமித்தமாய் நாம் உலகத்திலே அநேக காரியங்களை சுதந்திரித்துக் கொண்டு என்னை உயர்ந்த அந்தஸ்துடையவனாய் நான் காட்டிக்கொள்ள ஏதுவாய் இருக்கும் என்று உலகத்தினுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், உலகத்தினுடைய எஜமானுக்கு நாம் உண்மையாய் பணியாற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோமே தவிர, நம்மை படைத்த எஜமானுக்கு எந்த நோக்கத்துக்காய் நம்மை படைத்தாரோ, எந்த திட்டத்துக்காய் நம்மை படைத்தாரோ அந்த திட்டத்துக்கு நாம் பணியாற்றி முடிக்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்றைக்காவது நாம் யோசித்தது உண்டா? நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? நாம் படைக்கப்பட்டதின் தேவ திட்டம் என்ன? நாம் படைக்கப்பட்டதின் தேவனுடைய விருப்பம் என்ன? நாம் என்ன வேலையை செய்யப்படுவதற்காக இந்த பூமியில் நியமிக்கப்பட்டோம் என்று
என்றைக்காவது நாம் யோசித்தது உண்டா? நாம் இந்த பூமியிலே செய்து முடிக்க வேண்டியதான வேலைகள் என்னவென்று நாம் என்றைக்காவது யோசித்தது உண்டா? என்றைக்காவது நாம் கேட்டது உண்டா? தன் எஜமானிடத்திலே நாம் என்றைக்காவது கேட்டிருப்போமா? ஆண்டவரே, நீர் எதற்காக இந்த உலகத்திலே என்னை உண்டாக்கினீர்? என்னை பிறக்க செய்ததின் நோக்கம் என்ன? என்னை இந்த பூமியிலே பிறக்க செய்ததின் திட்டம் என்ன? நான் உமக்கென்று என்ன வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் என்று என்றைக்காவது நாம் தேவனிடத்திலே கேட்டிருக்கிறோமா? நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஆண்டவரே, நான் இன்றைக்கு செய்ய வேண்டியதான எல்லா வேலைகளையும் என்ன பண்ணோம்? யாருக்கிட்டையும் திட்டு வாங்காம செய்து முடிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எனக்குரியதான கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாக வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். என்னுடைய குறைகள், என்னுடைய குற்றங்கள், என்னுடைய மீறுதல்கள் எல்லாம் நிவர்த்தியாக்கப்பட வேண்டும் என்று மாத்திரம்தான் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சற்று நன்றாய் நீங்கள் யோசித்து பாருங்கள். எதற்காக அவர் நம்மை உண்டாக்க வேண்டும்? எதற்காக நம்மை அவர் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட வேண்டும்? அவர் நம்மை சிருஷ்டிப்பின் நோக்கம் என்ன? நம்மை உண்டாக்கினதுக்கு நாம் அவருக்கு செய்யக்கூடியதான பணிகள் என்னவென்று என்றைக்காவது நம்ம அவரிடத்துல கேட்டதுண்டா? அப்படி நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் செய்ய வேண்டிய பணிகளை கேட்டு அதன்படி நாம் செய்வோம் என்றால் அவர் சொல்லுகிறதான காரியம் என்ன? இங்கே மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லும் போது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தின் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்குகிறேன் என்று அவர் சொல்ல வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எப்பொழுது நாம் தேவனிடத்திலே இந்த உலகத்திலே என்னை படைத்ததின் நோக்கம் என்ன ஆண்டவரே என்று கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்கிறவர்களாய் காணப்படும் பொழுது, மோசேவினிடத்திலே முச்செடியின் வாயிலாக பேசும் பொழுது, அவனுடைய திட்டத்தை அவன் கேட்டபடியினாலே, அதற்கு கீழ்ப்படிந்து தன்னை ஈடுபடுத்தினபடினாலே, அவன் என்ன சாட்சியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறான்? என்னுடைய ஆலயத்தில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று அவன் பெற்றுக் கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் தேவனிடத்திலிருந்து இப்படிப்பட்டதான வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் தேவன் நம்மை பார்த்து சொல்ல முடியும், நீ கொஞ்சத்தின் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டாய், உன்னை அநேகத்துக்கு அதிபதியாக்குகிறேன் என்று நித்திய ராஜ்யத்தை குறித்து அவர் எப்படி சொல்ல முடியும்? அவர் நமக்காக தன் ஜீவனையை கொடுத்திருக்கிற பொழுது நாம் அவருக்காக என்ன செய்திருக்கிறோம்? இந்த மோசேவை நீங்க நன்றாய், அவனுடைய வாழ்க்கையிலே நீங்க நன்றாய் கூர்ந்து கவனித்து பாருங்கள். நாம் ஏதோ மேம்போக்காக மோசேவை படித்துவிட்டு நாம் கடந்து செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றால், மோசே பிறந்தது ஒரு இடமாக காணப்பட்டாலும் அவன் வளர்ந்தது ராஜாவின் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவனாய் காணப்பட்டான். சகல சௌகரியங்களிலும் அதிகாரமுடையதான மோசே
தேவனுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை ஈடுபடுத்தின பொழுது அவன் பட்ட கஷ்டங்கள் ஏராளம், அவன் பட்ட வேதனைகள் ஏராளம், அவன் பட்ட உபத்திரவங்கள் ஏராளம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. 400 வருஷம், மன்னிக்கணும், 40 வருஷம் கால்நடையாகவே வனாந்தரத்தில் நடந்து போகிறதான ஒரு அனுபவம். நம்ம இன்னைக்கு சர்வசாதாரணமா படிச்சுட்டு போறோம். 40 வருஷம் வனாந்தரத்திலே அவர்கள் நடந்தார்கள் என்று. படிப்பதற்கு வேண்டுமானால் இது எளிதான காரியமாய் காணப்படும். ஆனால் அதை அனுபவிக்கும் பொழுதுதான் அது எத்தனை ஒரு வேதனை அளிக்கக்கூடிய காரியம் என்று நமக்கு தெரிவிக்கப்படும். அன்றைக்கு மோசே இப்படிப்பட்டதான உபத்திரவங்களை எல்லாம் அவன் சகித்து கொண்டபடியினாலே, தேவனின் நிமித்தமாய் தேவனுடைய திட்டத்துக்கு எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எல்லாவற்றையும் நான் என்னுடைய அருளாதர் தேவனுக்காக நான் சகித்துக் கொள்வேன் என்று அவன் உள்ளத்திலே அவன் நினைத்து கொண்டிருந்தபடியினாலே தான் அவன் ஜெயம் பெற்றுக் கொள்ளும்படியாய், தேவனிடத்திலிருந்து நற்றுடைய வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் அவனால் செயல்பட முடிந்தது. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேருக்கு தேவனின் நிமித்தமாய், இயேசுவின் நிமித்தமாய் போராட்டங்களை சகித்துக் கொள்ள துணி உள்ளவர்களா இன்றைக்கு எத்தனை பேர் நாம் காணப்படுகிறோம்? இந்த நற்சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியா, கொஞ்சத்தின் உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேல் அதிபதியாக்குவேன் என்கிறதான நற்சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் காணப்படுகிறோம்? எடுத்து வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசிக்க போகிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன்பு, ஒரு நிமிஷம், வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் தமக்கு வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்த தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க பரத வருஷத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லுவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்பேற்பட்டவர்? தேவனுடைய ஒரே குமாரன்.
தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். எதற்காக? பாடுபடும்படியாக அனுப்புகிறார். தன் ஜீவனை கொடுக்கப்படும்படியாக அனுப்புகிறார். எது நிமித்தமாய்? இந்த உலகத்தின் படைக்கப்பட்டதான மனிதன் மாண்டு போய்விடக் கூடாது, மரணத்தின் நிமித்தமாய் இருளிலே தள்ளப்பட்டு போக கூடாது என்பதற்காக, அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு ஜீவ ஒளியை காணும்படியாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் ஜீவனை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தின் நிமித்தமாய் நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தன் குமாரனை இந்த பூமிக்கு என்ன பண்றாரு? அனுப்புகிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை போலவே எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார் என்று. நமக்கு இந்த உலகத்திலே காணப்படுகிறதான அத்தனை சோதனைகளும் அத்தனை உபத்திரவங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்தவராய் காணப்படுகிறார். அவர் எதற்காக சகித்துக் கொள்ள வேண்டும்? அவர் நினைத்திருந்தால் ஒரு நொடி பொழுதிலேயே எல்லாவற்றையும் மாற்றியிருக்க கூடுமே. அத்தனை வல்லமை படைத்த இயேசுவாகிற்றே அவர் ஏன் தேவனுடைய குமாரன், சர்வ அதிகாரத்தையும் பெற்றிருக்கிற குமாரன். அவர் இந்த உலகத்தின் நிமித்தமாய் சர்வ அதிகாரத்தையும் அவர் பெற்றிருந்தார். அவர் நினைத்திருப்பாரே ஆனால் ஒரு நொடி பொழுதிலே எல்லாவற்றையும் அவரால் மாற்றியிருக்க முடியும். ஆனால் அவர் செய்ததான காரியம் என்ன? நம்மை மீட்டெடுக்கும்படியாக எல்லா பாடுகளையும் எல்லா உபத்திரவங்களையும் அவர் சகித்தார். சிலுவையின் மரணத்தை அவர் சகித்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேருக்கு மரணத்தை சகிக்க கூடியதான நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மரணத்தை கூட அவர் சகித்தவராய் காணப்பட்டார். எதற்கு? அவருடைய சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கும்படியாக, அந்த சிங்காசனத்தில் அவர் உட்காரும்படியாக இந்த பூமியில் இருக்கிறதான எல்லா அவமானங்களையும் அவர் சகித்து கொண்டார். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம சர்வ சாதாரணமா படிச்சுட்டு கடந்து போகிறதான காரியம் என்ன காரியம்? இயேசுவை பிடித்து வாரினால் அடித்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ஒரு கும்பெடுத்து ஒரு அடி போட்டாலே நமக்கு எப்படி வலிக்குது? அந்த வாரினால் அடிக்கப்படும் பொழுது எவ்வளவு அவர் வலிகளை அவர் தாங்கி இருக்க வேண்டும் என்று, எவ்வளவு வேதனைகளை அவர் சகித்திருக்க வேண்டும் என்று, எவ்வளவு உபத்திரவத்தை அவர் ஜீரணித்திருக்க வேண்டும் என்று சற்று நாம் ஆழ்ந்து யோசித்து பாருங்கள். நம்ம யாராவது ஒரு அடி அடிச்சிட்டாலே திருப்பி அவன் என்ன பண்ணுவான்? 4 அடி அடிப்பான். ஆனால் அடித்த அத்தனை சவுக்கடிகளையும் அவர் வாங்கி கொண்டு ஒரு அடி கூட, இன்னும் அதிகமா சொல்லனா முகம் கூட கோணாதபடிக்கு, சுருங்காதபடிக்கு, கோபப்படாமல் அவர் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டவராய் காணப்பட்டார். இந்த சகிப்பு தன்மை நம்மில் எத்தனை பேருக்கு காணப்படுகிறது?
இயேசுவினிடத்திலே காணப்பட்டதான அந்த சகிப்புத்தன்மை நம்மில் எத்தனை பேரிடத்திலே காணப்படுகிறது? அவருக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினார்கள்? கடைசியாய் அவர் கல்வாரி சிலுவையிலே சொன்னதான காரியம் என்ன? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று எல்லாருக்காகவும் தேவனிடத்திலே அவர் பரிந்து பேசினவராய் காணப்பட்டாரே. இப்படிப்பட்ட தாழ்மை நம்மிடத்திலே காணப்படுகிறதா? ஏன் நாம் சொல்லிக் கொள்ளுகிறதான காரியம் என்ன? நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை பின்பற்றி போகிறவன், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவன் என்றால் ஏதோ பெயரை மாற்றிக்கொள்வது மாத்திரம் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவன் என்றால் 4 பேர் அறியத்தக்கதாக வேதத்தை தூக்கிக் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை திருச்சபைக்கு போய்விட்டு வருவது கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவன் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்வது கிறிஸ்தவன் அல்ல. உண்மையான கிறிஸ்தவன் என்றால் இயேசு கிறிஸ்துவில் காணப்பட்ட சகிப்புத்தன்மை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவர்களிடத்திலே சகிப்புத்தன்மையே இல்லையே. நாம் எப்படி கிறிஸ்துவனுடைய போதனைகளை பின்பற்றுகிறோம் என்று நாம் சொல்லிக் கொள்ள முடியும்? கிறிஸ்துவனுடைய சகிப்புத்தன்மை நம்மிடத்திலே கொஞ்சம் கூட இல்லையே. திருச்சபைகளிலே எத்தனை பிரச்சனைகள் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருச்சபைகளிலே எத்தனை மனஸ்தாபங்கள் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருச்சபையிலே எத்தனை இடங்களிலே நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் என்கிறதான வேறுபாடு நம்மிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற நம்மிடத்திலே கிறிஸ்துவனுடைய தாழ்மை எப்படி காணப்படும்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வந்ததான தேவனுடைய குமாரன். இந்த பரலோகம் விட்டு பூலோகம் இறங்கி வந்த தேவனுடைய குமாரன் வாரினால் சாட்டையில் அடிக்கப்படும் பொழுது எல்லா வேதனைகளையும் சகித்தார். தலையிலே முள்முடி வைத்து அழுத்தப்படும் பொழுது அத்தனை வேதனைகளையும் அவர் சகித்தவராய் காணப்பட்டார். ஆணைகளினால் அடிக்கப்படும் பொழுது எல்லா உபத்திரவங்களையும் அவர் சகித்துக் கொண்டார். எதற்காக? நம்மை மீட்டெடுக்கும்படியாக. இன்னைக்கு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் சகிப்புத்தன்மை இல்லாதவர்களாய் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகிப்புத்தன்மை நம்மிடத்திலே காணப்படாதவர்களாகத்தானே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது, எதற்கெடுத்தாலும் சண்டையிட்டுக் கொள்வது. நான் அதிகமாய் ஆழமாய் செல்ல விரும்பவில்லை. நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்வோம்.
இயேசுவினிடத்திலே காணப்பட்ட உண்மை நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேரிடத்திலே இயேசுவினிடத்திலே காணப்பட்ட உண்மை நம்மிடத்திலே காணப்படுகிறது? ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாய் காணப்படுகிறானா? ஒரு மனைவி கணவனுக்கு உண்மையாய் காணப்படுகிறாளா? தகப்பன் பிள்ளைக்கு உண்மையாய் காணப்படுகிறானா? பிள்ளை தகப்பனுக்கு உண்மையாய் காணப்படுகிறானா? இந்த உலகத்தில் வாழுகிறதான மனிதனிடத்திலே ஒருவரிடத்தில் கூட உண்மை என்பதே இல்லாத நிலையில் தானே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்மை பார்த்து இயேசு சொல்ல வேண்டும், நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், உன்னை நான் அநேகத்தில் அதிபதியாக்குகிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று மாத்திரம் நாம் எதிர்பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எப்படி அவர் நம்மை பார்த்து கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் நீ இருந்தாய் என்று நம்மை சொல்ல முடியும்? ஏன்? முதலாவது, நம்மிடத்தில் இயேசுவினுடைய சகிப்புத்தன்மையே இல்லையே. அப்படி சகிப்புத்தன்மை இல்லாதிருக்கிறது நிமித்தமாக அந்த அருள்நாதர் இயேசு நம்மை பார்த்து, நீ கொஞ்சத்தின் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டாய், உன்னை நான் அதிபதியாக்குகிறேன் என்று எப்படி சொல்ல முடியும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரணம் என்ன? இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் இலை உள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு விரோதமாய் ஒருத்தன் எழும்பிவிட்டான் என்றால் அவனை எப்படியாவது ஏதாவது செஞ்சிடணும், அவனை இல்லாம ஆக்கிவிட வேண்டும் என்று தானே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்ன? நமக்கு விரோதமாய் எழுப்பப்படும் பொழுது நாம் இயேசுவை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே. நம்மில் எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான காரியங்கள், நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பும் பொழுது இயேசுவை நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நம்மில் எத்தனை பேருக்கு இன்றைக்கு இயேசுவினுடைய நினைப்பு வருகிறது? ஒருத்தருக்கு கூட கிடையாது. நாம் எத்தனை பேர் இயேசுவினுடைய சகிப்புத்தன்மைக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறோம்? ஒருவர் கூட கிடையாது. கேட்டா சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறது, அவரு கடவுளுங்க, அவருக்கு சகிப்புத்தன்மை இருக்கும். இங்கே வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மனுஷங்க, நான் பாவியான மனுஷன், நான் விழுந்து போயிடுவேன். உன் நினைவு தான் உன்னை விழ தள்ளப்படுகிறது. உன் நினைவுதான் உன்னை விழத்தள்ள பண்ணுகிறது. உன் நினைவை நீ முதலாவது மாற்றப்பட வேண்டும். நான் மனுஷன், நான் பாவத்துல விழுந்துதான் போவேன்ட்டு உன்னுடைய நினைவு என்றைக்கு மாற்றப்படுகிறதோ அன்றைக்கு தான் நீ இயேசுவினுடைய சகிப்பு தன்மைக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இங்க வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு விரோதமாய் ஒரு மனிதன் எழும்பும் பொழுது, நமக்கு விரோதமாய் ஒரு காரியம் எழுப்பப்படும் பொழுது இந்த உலகத்திலே இயேசுவை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய கல்வாரி பாடுகளை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும்.
அந்த கல்வாரி சிலுவைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் எப்படி தன்னை ஒரு தேவகுமாரன் என்று நினைக்காமல், தன்னிடத்திலே எல்லா வல்லமைகளும் உண்டு என்று அவர் நினைக்காமல், நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை மாத்திரம் அவர் நினைத்து கொண்டிருந்தாரோ, அப்படியே கல்வாரி சிலுவையிலே நான் ஒரு தேவகுமாரன், என் தகப்பன் தேவன் என்று அவர் நினைக்காமல், அவருடைய நினைப்பெல்லாம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? மரணத்துக்கு ஏதுவாய் மாண்டு போகிறதான இந்த ஜனங்களை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்பதை மாத்திரம்தான் அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். அவருடைய நினைப்பு எப்படிப்பட்டதாய் காணப்பட்டதோ அதே போல நம்முடைய நினைவுகளும் கல்வாரி சிலுவை குறித்ததான நினைவுகளாய் காணப்பட வேண்டும். அந்த சகிப்புத்தன்மை நமக்குள்ளே வர வேண்டும். நான்காம் வசனம் சொல்லுகிறது, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. நம்ம யாரும் நிக்கல. எதுக்கு? நான் சொன்னது போல, நான் மனுஷன் தாங்க, நான் பாவத்துல விழுந்துதாங்க போவேன். நாம எதிர்த்து நிற்க யாருமே முன்வரவே இல்லை. வசனம் இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. என்றைக்கு நம்முடைய நினைவுகளில் மாற்றம் வருகிறதோ அன்றைக்கு நமக்குள்ளே இயேசுவினுடைய கல்வாரி சிலுவையின் சகிப்புத்தன்மை உள்ளே பிரவேசிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வசனம் பாருங்க, 5ஆம் வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. இயேசுவினிடத்திலிருந்து ஒரு சோதனை வருகிறது என்றால், ஒரு உபத்திரவம் வருகிறது என்றால், ஒரு போராட்டம் வருகிறது என்றால், ஒருபோது என்ன பண்ணாத? சோர்ந்து போகாத. சகிப்புத்தன்மை உனக்கு காணப்பட வேண்டும். மோசேவை போல எப்படி அவன் 40 வருஷம் வனாந்திரத்திலே நடந்து போனானோ, தேவன் நிமித்தமாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த சோதனையை அவன் சகித்து கொண்டபடியினாலே அவன் எப்படிப்பட்டதான நற்சாட்சி தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறான்? என் ஆலயத்தின் உண்மையுள்ளவன் என்று. மோசே என் ஆலயத்தின் உண்மையுள்ளவன் என்று தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றுக் கொள்ளுகிறான். எப்படி? அவன் சகிப்புத்தன்மை அவன் கிடத்திலே இருந்தபடியினாலே 40 வருட காலமாய் அவன் தேவ திட்டத்திற்கென்று எல்லா உபத்திரவங்களையும் அவன் சகித்து கொண்டபடியினாலே இன்றைக்கு நாம் கூட தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தவர்களாய், உண்மையான கிறிஸ்துவுக்குள்ளாக்கப்பட்டவர்களாய் நாம் கிறிஸ்துவோடு வழிகளிலே நடக்கப்படும் பொழுது வருகிறதான உபத்திரவங்களிலும் போராட்டங்களிலும் சகிப்பு தன்மையுடையவர்களாய் கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை நினைத்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. பதினாறாம் வசனம் பாருங்க. இங்கே ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனும் வேசி கள்ளனாக்கவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவனும் வேசி கள்ளனாக்கவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும். இந்த ஏசா செய்த காரியம் ஒருவேளை சாப்பாட்டுக்காக, தன் பசிக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே என்ன பண்ணி போட்டான்?
விற்று போட்டான். இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனாகளாகிய நாம் கூட இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, இந்த உலகத்தில் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னை உயர்வுள்ளவனாய் காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் செய்கிற காரியம் என்ன? இயேசுவினுடைய விலையேற பெற்ற பொக்கிஷத்தை நாம் விற்று போடுகிறவர்களாய் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் மீது ஆசை கொண்டதின் நிமித்தமாக, உலகத்தின் சகல சௌகரியங்கள் மீது இச்சை கொண்டதின் நிமித்தமாக எதை நாம் விற்று போடுகிறோம்? எதை நாம் விற்று போடுகிறோம்? தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டதான விலையேற பெற்றதான அவருடைய இரத்தத்தின் பொக்கிஷத்தை நாம் விற்று போடுகிறோம். இந்த ஏசா அந்த சிகப்பு கூழுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டார். இன்றைக்கு தேவன் கொடுத்ததான அதிகாரத்தை நாம் கூட இந்த உலகத்தின் மாயைக்காக விற்று போடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீ நினைச்சிருக்கலாம், என் வாலிப பிராயத்துல நான் நல்லா ஜாலியா இருந்துட்டு கடைசியாய் முதிர் வயது ஆகும் பொழுது, கடவுளே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க, நான் செய்த எல்லா பாவங்களையும் நீர் மன்னித்து விடும் என்று நாம் கேட்டு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் தெளிவா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனம் இங்கே என்ன சொல்லுகிறது என்றால், ஏனெனில் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்காலம் முழக்கமிடுவதற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது 17 ஏனெனில் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் என்று. பிறகு அவன் பசி ஆறின போது, அவனுடைய தேவை பூர்த்தி செய்யப்பட்ட போது, அவன் என்ன நினைக்கிறான்? ஏசா என்ன நினைக்கிறான்? ஐயோ, நான் இழந்துட்டேனே, நான் தப்பு பண்ணிட்டேனே. போயிட்டு அவன் கேட்கிறான். கேட்டு அவனால என்ன பண்ண முடியல, அத அவன் இழந்த அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவனால என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்? அவனை விட்டு அந்த சேஷ்ட பாகம் வேறொருவர் கையில் போனது நிமித்தமாக. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை நீ நினைத்துக் கொண்டிருப்பாயானால், இன்றைக்கு இந்த பூமியில நான் பிறந்தேன், இந்த பிறப்பின் மகிழ்ச்சியை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று உன் வாலிப பிராயத்திலே எல்லாவித உலகத்தின் மேன்மைகள் நிமித்தமாகவும் மாயையின் நிமித்தமாகவும் நீ ஓடி 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 உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வாயானால், உன்னுடைய ரட்சிப்பை இழந்த பிள்ளையாய் நீ கடைசி நாட்களிலே
அதாவது உன்னுடைய முடிவு நாட்களிலே நீ வந்து தேவனிடத்திலே, ஆண்டவரே என்னை மன்னித்து விடும், என் வாலிப பிராயத்திலே நான் கொடிய பாவங்களை எல்லாவற்றையும் செய்து விட்டேன், என்னை மன்னித்து உம்முடைய பிள்ளையாக நீ ஏற்றுக்கொள் என்று உன்னுடைய கடைசி வயது சென்ற பிராயத்தில் நீ கேட்கப்படும் பொழுது உன்னை ஒருபோதும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இன்றைக்கு ஒருவேளை யாராவது உனக்கு இப்படி போதித்திருப்பார்களே, ஆனால் நீ செய்யறதெல்லாம் செஞ்சிடு, நன்றா இந்த உலகத்தை அனுபவித்துக் கொள், வாழ்ந்து விடு. உன் முதிர் வயதிலே கடைசி நாட்களிலே நீ கடவுளை தேடினா உன்னை என்ன பண்ணுவாரு, அவர் பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்வார் என்று யாராவது உனக்கு போதித்திருப்பார்களே, ஆனால் அது பொய்யான காரியம். வசனம் இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா உபத்திரவங்களையும் நீ சகித்தால் மாத்திரம்தான் நீ கொஞ்சத்தின் உண்மையுள்ளவனாய் இருந்தாய் என்று உன்னை அநேகத்தின் மேல் அவர் அதிபதியாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் அநேகத்தின் மேல் அதிபதியாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் இந்த வாலிப பிராயத்தில் நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்து தேவ சித்தத்தின்படி நாம் நடந்து தேவனுடைய காரியங்களிலே ஈடுபடுமையானால் நம்முடைய முதிர் வயதிலே நாம் கைவிடாதப்படுகிறவர்களாய் நம்மை நித்திய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். எடுத்து வாசியுங்கள். கடைசியாய் வெளிப்படுத்தின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்துதல் 3:21. நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருளச் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று எழுது என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சொன்னமே, அவர் சொல்லுகிறதான காரியம் என்ன? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருளச் செய்வேன் என்று அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். ஒரு காரியத்தை நீ நன்றாய் அறிந்து கொள். மத்தேயிலே நாம் வாசித்தது போல எஜமான் சொல்லுகிறதான காரியம், நீ கொஞ்சத்தின் உண்மையுள்ளவனாய் இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிபதியாக்குகிறேன் என்று அவர் எதை வைத்து சொல்லுகிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால், இங்கே தெளிவாய் வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட நித்திய ராஜ்யத்திலே உட்காருவான் என்று. நீ இந்த பூமியின் வாழ்க்கையிலே கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் காணப்படுவாயானால் உன்னை அநேகத்துக்கு அதிபதியாக்குகிறேன் என்று சொன்னவர் எதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார்? எப்படி இந்த பூமியிலே அவர் எல்லா உபத்திரவங்களையும் சகித்து ஜெயம் பெற்றவராய் இப்பொழுது தேவனுடைய சிங்காசனத்து பக்கத்திலே அவர் வீற்றிருக்கிறாரோ, அதே போல அவருடைய சிங்காசனத்திலே, இயேசுவினுடைய சிங்காசனத்திலே நாம் ஜெயம் பெற்றவர்களாய் வீற்றிருக்கும்படியாகத்தான் அவர் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து அல்ல, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து அல்ல. கொஞ்சத்தின் உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேல் அதிபதியாக்குவேன் என்றால்
அநேகம் என்றால் பரலோகத்தின் சிங்காசனத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பூமியின் குறியதான தேவ திட்டத்தில் கொஞ்சத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட்டோம் என்றால் அநேகத்துக்கு காரியமான பரலோகத்தின் இயேசுவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க நம்மை தகுதியுள்ளதாய் அது மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலக ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பது கொஞ்சத்தின் உண்மையுள்ளவனாயிருந்தால் உன்னை அநேக ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதிப்பார் என்பது அல்ல, அதுவல்ல. கொஞ்சத்தின் உண்மையுள்ளவன் என்றால் இந்த பூமியிலே தேவனுடைய திட்டத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது கொஞ்சத்தின் உண்மையுள்ளவன். அநேகத்தின் மேல் அதிபதியாக்குவேன் என்றால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கப்பட்டு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கப்பட்டவனாய் அவருடைய சிங்காசனத்திலே உட்கார செய்வதுதான் அநேகத்தின் மேல் அதிபதியாக்குவது. இதற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாய் காணப்படுகிறது, அவருடைய வழிநடத்துதலாய் காணப்படுகிறது. இதை மறந்து உலக ஆசீர்வாதங்களின் நிமித்தமாய் உலக மாயைகளின் நிமித்தமாய் சிக்கி சின்னாபின்னமாய் போவதை மறந்து அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான வசனத்தின்படி உன் காதுகளின் வழியாய் அவருடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீ செவி சாய்ப்பாயானால் அவருடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிக்க உனக்கு அவர் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் செய்வோமா? சதா காலங்களிலும் வீற்றிருக்கிற தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிறதான அப்படியே விலையேற பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா அந்த நித்திய ராஜ்யத்தில் நம்முடைய சிங்காசனத்தில் நாங்கள் அமரும்படியாய் இந்த உலகத்திலே நீர் எங்களை படைத்ததின் நோக்கத்தை அறிந்தவர்களாய் கொஞ்சத்திலே நாங்களுடைய திட்டத்தை செய்து முடிக்கும்படியாய் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக சுவாமி. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் இந்த உலகத்திலே எங்களை உண்டாக்கினீரோ அதை செய்து முடித்தவர்களாய் உடைய நித்திய ராஜ்யத்திலே உம்மோடு கூட அமரும்படியான பாக்கியத்தை நீர் பொக்கிஷத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக சுவாமி. உம்முடைய சமாதானத்தின் நிமித்தமாய் உம்முடைய சகிப்புத்தன்மையை பெற்றுக் கொண்டவர்களாய் நாங்கள் அதை என்றென்றைக்கும் நினைவு கூறுகிறவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு வழிவகை செய்து கொடுப்பீராக. உடைய பொறுப்பாதபடியிலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க எங்களை தகுதியுள்ளவர்களாக்குவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.